ஹாய், இன்றைக்கு நாங்கள் சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த அசைன்மெண்ட் என்றதை பற்றி பார்க்க போகிறோம். அசைன்மெண்ட் பண்ணா என்ன என்றதை பற்றி இன்றைய டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். அசைன்மெண்ட் வந்து இப்போ நாங்கள் நேற்று ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணினாங்க, அந்த இடத்த வேல்யூஸை அசைன் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் என்று சொல்லுவோம். அதாவது இப்போ நாங்கள் அலோகேட் பண்ண இடத்துல ஒரு தானத்தை கொண்டு வைக்கிறது, ஒரு இதை கொண்டு வைக்கிறத இப்படி சொல்லப்படும். அது கேரக்டராக இருக்கலாம். நான் கேரக்டர்ன்ற ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருந்தேன், அந்த இடத்த கேரக்டரை வைக்கலாம். அதுவே ஒரு நம்பருக்கான இடத்தை அலோகேட் பண்ணியிருந்தோம்னா நம்பரை வைக்கிறது. மற்றது ஒரு தசமதானத்தை வைக்க போகிறோம்னா அதுக்குரிய இடத்த வைக்கிறது. அப்படியான இதைத்தான் அசைன்மெண்ட் என்று சொல்லுவோம். அப்படி அந்த அசைன்மெண்ட்ன்றது ஈக்குவல் சைன், வளமையாக யூஸ் பண்ணுற ஈக்குவல் சைன் மூலம் காட்டப்படும். அதாவது இப்போ நாங்கள் எலும்புலம் கற்பிக்கணுமென்றால் இப்போ மெமரியில் நார்மலாக மெமரி ரேமில் இப்படி இருக்குண்டா இது உலகம் ஒவ்வொரு ஸ்பேஸாக காட்டப்பட்டிருக்கும். இப்படி இப்போ நாங்கள் இந்த ஸ்பேஸை நாங்கள் இப்போ எக்ஸ் என்று அசைன் பண்ணியிருக்கிறோம். ஓகேயா, இந்த ஸ்பேஸுக்கு தான் நாங்கள் இப்போ இன்டென்ட் கொடுத்துருக்கோம். அப்படி இன்டென்ட் கொடுத்த இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்போ அந்த 4 என்ற வேல்யூவை இதில் 4 என்ற வேல்யூவை இந்த இடத்த கொண்டு வந்து வைக்க போகிறோம். அப்போ நாங்கள் இந்த 4 என்ற வேல்யூவை இந்த இடத்த அசைன் பண்ணுறோம். அதாவது இந்த இடத்த கொண்டு வந்து அந்த 4 வைக்கிறோம். ஓகே, இது நாங்கள் அலோகேட் பண்ண ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸில் 4 கொண்டு வந்து வைக்கிறோம். அந்த ஸ்பேஸ் சமனுக்கு 4 கொடுக்குறோம். இதைத்தான் சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ கேரக்டர்ன்றது இந்த இடத்துல அசைன் ஆகி இருக்கின்றால் இப்போ இந்த ஏ என்ற கேரக்டரை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்க போகிறோம். அதை நாங்கள் இந்த சார் CH அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த இடத்த. இது இப்போ CH அரேஞ்ச் பண்ண இடம். இந்த இடத்துல நாங்கள் அதை கொண்டு வந்து A என்ற வேல்யூ இந்த இடத்த வைக்கிறோம். இதைத்தான் சொல்கிறது அசைன்மெண்ட். ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணியிருக்கிற ஸ்பேஸில் நாங்கள் ஒரு வேல்யூவை கொண்டு வந்து வைக்கிறது. அதே மாதிரி இதில் ஃப்ளோட் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளோட் எக்ஸுக்கு இப்போ இந்த இடத்த நீங்கள் ஃப்ளோட் அண்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இது நாங்கள் அரேஞ்ச் பண்ண ஃப்ளோட் ஸ்பேஸ் அண்டு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இந்த இடம் ஃப்ளோட்டுக்கான இடம், ஃப்ளோட் எக்ஸ் என்ற இடம். ஃப்ளோட்டில் நாங்கள் எக்ஸ் என்ற ஒரு வேல்யூ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதான் அந்த எக்ஸ் என்ற ஸ்பேஸ்ன்றதை வச்சுக்கொள்ளுங்க. இந்த எக்ஸ் என்ற இடம் இந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ 5 தசம் என்ற அந்த தானத்தை கொண்டு வந்து வைக்க போகிறோம். 5.021 என்ற இந்த வேல்யூவை இந்த ஃப்ளோட் எக்ஸ் என்ற இடத்துல வைக்க போகிறோம். அப்போ இந்த ஸ்பேஸில் அந்த 5.021 என்ற வேல்யூ இந்த இடத்துல வைபட்டிருக்கோம். அப்படி அந்த ஒரு வேல்யூவை கொண்டு வந்து நாங்கள் அலோகேட் பண்ண ரெம்மில் ஸ்பேஸில் வைக்கிறத சொல்கிறது அசைன்மெண்ட் என்று சொல்லப்படும். இதை நீங்கள் ரெம் என்று கருதி கொள்ளுங்கள். இது நாங்கள் அலோகேட் பண்ண ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸில் இப்போ அந்த வேல்யூஸை வச்சுக்கிறாக்கு. அதை ப்ரோக்ராமிங்கில், அதாவது C++ல் என்ன மாதிரி செய்கிறது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெப்டை மினிமைஸ் பண்ணுறேன். குயின்சி என்றதை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இன்ட் எக்ஸ் என்ற ஒரு ஸ்பேஸை நாங்கள் இப்போ அலோகேட் பண்ணியிருக்கேன். நான் அந்த படத்தில் காட்டின மாதிரி இப்போ அந்த எக்ஸ் என்ற ஸ்பேஸ் இதுதான் ரெண்டு வச்சுக்கொள்ளுங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் எக்ஸ் சமன் இப்போ 100 என்ற வேல்யூவை கொடுத்துருக்குறோம். ரெண்டா இந்த இடத்துல கொண்டு வந்து இப்போ அந்த 100 வைக்கும். அவ்வளவுதான். அதைத்தான் சொல்கிறது அசைன்மெண்ட். அது மாதிரி சார் என்ற ஒரு கேரக்டரை நாங்கள் வைக்க போகிறோம். சாருக்கு நான் C என்று பேர் வைக்கிறேன். அந்த இடத்துல நாங்கள் என்னது
ஒரு சார் சமன் தான் அந்த அசைன்மெண்ட்டுக்குரியது வேல்யூ அசைன் பண்ண போகிறோம்னா சைன் மூலம் தான் சமன் மூலம் தான் குறித்து காட்டுவோம். அந்த இடத்துல நான் என்ன கோட்ஸுக்குள்ள ஹலோ என்ற வேல்யூ வைக்கிறேன். ஓகே, அப்படியா பார்த்துக்கொள்ளுங்க. ஹலோ என்ற வேல்யூ இப்போ நான் கரெக்டாக 2 சி என்ற ஸ்பேஸில் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதில் அந்த எக்ஸ் என்றதை போல் அதை காப்பி பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல நான் அந்த சியை கால் பண்ணுறேன். சரியா, இந்த இடத்துல சி அவுட்புட் ஆகும். இந்த எக்ஸுக்கு நாங்கள் இங்கே 100 கொடுத்துருக்கோம், சிக்கு ஹலோ என்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இது பில்ட் பண்ணுறதுக்கானது பில்ட் பண்ணுறோம். சக்ஸஸ்ஃபுல் பில்ட் வந்துட்டு இப்போ நாங்கள் ரன் பண்ணி பார்க்குறோம். பாருங்க 100 அந்த இடத்துல 0 வந்திருக்கு. ஏனென்றால் நாங்கள் அலோகேட் பண்ண ஸ்பேஸை விட கூடின வேல்யூ இந்த இடத்துல நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுதான் பிரச்சனை. அதுவே இந்த இடத்த நாங்கள் ஏஜ் என்ற வேல்யூ மட்டும்தான் இப்போ வச்சிருக்கிறோம் என்றால் ஏஜ் என்ற வேல்யூ மட்டும்தான் வச்சிருக்கிறோம் என்று சொன்னீங்க என்றால் பாருங்க அந்த ஏஜ் என்றதை காட்டும். இது மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ளோட் ஒன்று அசைன் பண்ண போகிறீங்க ரெண்டு வச்சிங்கன்னா ஃப்ளோட் என்ன பேர் வைப்போம், ஏ என்று வைப்போம். ஃப்ளோட் ஏ சமன் எவ்வளவு 5.02 என்ற வேல்யூ தான் கிடந்தது, அதை நான் கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே நாங்கள் கால் பண்ண போகிறோம். இப்போ ஓகே, cout a இந்த வேல்யூ இந்த இடத்துல நான் கால் பண்ணுறோம். ஓகேயா, பில்ட் பண்ணுறோம். சக்ஸஸ். பாருங்க 5.02 நாங்கள் வச்ச வேல்யூ வருது. இதைத்தான் சொல்கிறது அசைன்மெண்ட் அண்டு. அசைன்மெண்ட் என்றா இவ்வளவு தான். அடுத்தது C++ இந்த கன்ஸ்டன்ட் என்றதை பற்றி பார்க்க வேணும். கன்ஸ்டன்ட் பற்றி நான் என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச். தேங்க்யூ.